அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PIC 16F877A இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஃபைல் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோர்ஸ் ஃபைல் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், main.c இல்லைனா prg.c அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த prg.c அப்படிங்கிறது நம்மளுடைய நார்மல் ப்ரோக்ராமிங் ஃபைல். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இப்போ Ctrl+A Ctrl+C. ஓகே, Ctrl+C கொடுத்துட்டு ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஏதாவது ஒரு நோட் பேட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணும்போது இதை எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து lc.h ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண ஃபைல் இருக்குது. இதை எல்லாமே என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நோ கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+V. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as if and def lcdh. ஓகே, இதில் ஏன் as if and def யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாட் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே என்ன பண்ணுறேன், அந்த என்னுடைய ப்ரோக்ராமிங் MPLAB ஐடியில் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு சேவஸ் இல்லைனா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய லொக்கேஷனாக டெக்ஸ்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, டெக்ஸ்டாப்பில் என்ன பண்ணுறேன், new1.txt அப்படின்னு இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணுறேன் lcd2.h அப்படின்னு நேம் கொடுத்துறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டேன். அதான் சேவ் ஆகிடுச்சு. lcd2.h அப்படின்னு இருக்குது. இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணுறேன், இப்போ தான் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்குமே நமக்கு இந்த ஃபைல் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கோம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி lcd2.h அப்படின்னு ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், டெக்ஸ்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது டெக்ஸ்டாப் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போய்ட்டு டெக்ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா lcd2.h அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை தான் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே, இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து lcdக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நான் வந்து lcd.h நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது. அப்போ நீங்கள் வந்து lcd2.h இந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணி காமிங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நான் இதையும் காமிக்கிறேன். இந்த lcd.h இந்த ஃபைலை நான் அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த lcd.hல வந்து ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஏன் நம்ம as if and def lcd_h அப்படிங்கிற ஃபைல் வந்து நான் வந்து if and def வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா and def அப்படின்னா நாட் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இந்த வேரியபிள் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணுது, அன்டிஃபைன் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிக்கோ end def அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், அதே கீவேர்டை வந்து நான் இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, as define lcd_h இந்த கீவேர்டை வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வேணும். ஓகே, இப்போ வந்து நான் ஹெட்டர் ஃபைல் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன் அப்படி தானே வேணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இங்கே எழுதினாவே நம்ம போதும், மற்றபடி எதுவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பின் டிஃபைன் பண்ணுறது இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகே, இல்லை நான் பின் டிஃபைன் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய மெயின் ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கேருந்து டேட்டாவை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், lcdக்கான ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, as define rs rd not. ஓகே, rs பண்ணி என்ன பண்ணுங்க, rd நாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். rw enable இது எல்லாமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி pic.h. ஓகே, ஏன் நான் pic.h நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த rd not நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ rd not அப்படின்னா என்ன பண்ணாது, எனக்கு வந்து தெரியும் நான் பிக் மைக்ரோ வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஆர்டி நாட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னுடைய மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து என்னுடைய கம்பைலருக்கு வந்து தெரியுமா, தெரியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க pic.h அப்படிங்கிற வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டிலே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து lcd init 8 பிட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி 4 பிட் lcdக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி 8 பிட் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் 8 பிட் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷனு. அதே மாதிரி 4 பிட் கமாண்ட் 4 பிட் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு. அடுத்து lcd ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 8 பிட்டில் மட்டும் தான் 8 பிட்டுக்கும் சென்ட் பண்ணுவோம், 4 பிட்டுக்கும் சென்ட் பண்ணுவோம். அது வந்து காமன். அப்படின்னா அது வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, lcd ஸ்ட்ரிங் அப்படின்னு மட்டும் நான் போட்டிருக்கேன். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 பிட் lcd மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 8 பிட் lcd நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம காமிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கான ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே ரைட் பண்ணிட்டோம். இந்த இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், if and def நம்ம யூஸ் பண்ணோம்ல, அடுத்து என்ன பண்ணோம் as and def. ஏன்னா இதோட ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து என்ன இதோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து கம்பல்சரி வந்து as if and defங்கிற கீவேர்டு வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து கம்பல்சரி இருக்கும். நீங்கள் வந்து கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்தாவோ இல்லை கிட்கேப்லேருந்து எடுத்தாவோ என்ன இருக்கும், இந்த as if and defங்கிற கீவேர்டு வந்து கம்பல்சரி இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே,
இப்போ வந்து நான் எப்படி ஏதோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் நோட் பேடில் ரைட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் LCD2.hன்னு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD.c, ஏன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் ஃபைல் வேணும். அப்போ அந்த சோர்ஸ் ஃபைல் தான் இங்கே வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD.h அப்படின்னு போடுங்கண்ணா. அதுக்கு போல் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், LCD2.h அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஃபைல் வந்து என்ன பண்ணோம், LCD2.h அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ரைட் பண்ணோம். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு LCD.hல வந்து அவுட்புட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் LCD2.h வந்து நான் அவுட்புட் காமிக்கிறேன். அதில் என்ன பண்ணுங்க, என்னோட டிலேக்கான ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுங்க. அங்கே என்ன பண்ணோம், வாய்ட் டிலே அன்சைன்ட் இன்ட் எக்ஸ்னு போட்டு செமிகோலன் கொடுத்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கோம், வைல் எக்ஸ் மைனஸ் மைனஸ், இது நார்மல் டிலே வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மைக்ரோ செகண்டில். அதேமாதிரி 8 பிட்டுக்கான கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா LCD வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்து 8 பிட்டுக்கான டேட்டா. அடுத்து LCD யூனிட் 8 பிட் LCD வந்து இன்ஸ்டலேஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட் LCD வந்து இன்ஸ்டலேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட் LCD யூனிட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, 4 பிட் LCD வந்து நான் இன்ஸ்டலேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD ஸ்ட்ரிங், ஒரு டேட்டா வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக 4 பிட் LCD டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒரு LCDயில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, அங்கே வந்து நான் ஹெச்ஃபைல என்ன பண்ணுங்க, என்னுடைய ப்ரோக்ராம் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது. ஏன்னா எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த வீடு வந்து இப்போ நான் கட்ட போகிற வீடு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு பிளான் போடுறோம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற கோடிங்கில் வந்து LCD ஃபங்க்ஷன்னா இப்படி தான் இருக்க போகுது, அதோட சோர்ஸ் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே எவாபரேட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நான் முடிச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து சேவஸ், ஏன்னா நம்ம வந்து ஏதாவது இடத்த சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சேவ் பண்ணிட்டு எஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு சேவஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இப்போ PRG.c இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைல். இப்போ அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பழைய LCD கோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்கு பக்கமாக இருக்கும் கோடிங். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, சிம்பிளாக ஒரே ஒரு பேஜ் தான் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த பேஜில் என்ன ஆச்சு, என்னுடைய ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, கீழே வந்து போகவே இல்லை ப்ரோக்ராம். ஓகே, அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்குக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் இம்போர்ட் பண்ணணும்னாலும் அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், அங்கே LCD.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பைல் பண்ணுவேன், கம்பைல் ஆகும் பாருங்கள். ஓகே, ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஏன்னா LCD.hங்கிற ஃபைல் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கம்பைல் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. 3D port D இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே தேவையில்லை. ஒரு நம்ம இன்ட்டு மெயினில் வந்து என்ன பண்ணலாம், LCD யூனிட் 4 பிட் LCD இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4 பிட் LCD வந்து நம்ம இன்ஸ்டலேஸ் பண்ணியிருக்கோம். அதில் _ delay _ ms 3 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே யூஸ் பண்ணியிருக்கேன். LCD 4 பிட் கமாண்டில் ஃபஸ்ட் காலம் என்ன பண்ணேன், பிரிண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு ஹலோ பேக்கர் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இந்த கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, நம்ம எவ்ரி டைம் வந்து ரீஇன்ஸ்டலேஸ் பண்ணுறப்போ அங்கே ஒரு டைம் 3D port D கொடுத்துருக்கோம், இங்கே வந்து தரணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்தாவே போதும், அந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த வந்து நான் மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணி நமக்கு இப்போ என்ன இருக்குது, ஆஸ் இன்க்ளூட் LCD.h. ஓகே, இதான் நம்மளுடைய LCD கோடிங். நம்ம ப்ரீவியஸாக அதை என்ன பண்ணோம், நமக்கு ஸ்க்ரோல் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காமிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கோ, ஒரு ஹெட்டர் ஃபைலாக ரைட் பண்ணால நமக்கு சிம்பிளாக இந்த 4 லைனில் என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய LCD கோடிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏன் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், ரீயூசபிலிட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன பண்ணலாம், அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். இதுவே நான் இந்த கோடிங் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவே நான் வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலாக ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து ரீயூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்காக தான் நம்ம ஹெட்டர் ஃபைல் வந்து ரைட் பண்ணுறோம். இப்போ அதை வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சிமுலேஷன் போட்டு வச்சுருக்கேன், அந்த சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, LCD PDSBRG இதுதான் என்னோடய சிமுலேஷன் ஃபைலு. இதை ஓப்பன் பண்ணல, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து 4 பிட் LCD தான் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்காக 8 பிட் LCDக்கான கோடிங் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 8 பிட் 4 பிட் அதுக்கான வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுட்டு இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மேட்ஸ் கிறிஸ்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணீங்களோ அந்த மேட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் என்ன கிறிஸ்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து 4 மேட்ஸ் யூஸ் பண்ணலாம், 4 மேட்ஸ் போட்டுருக்கேன். அடுத்து PRG வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCD வித் ஹெட்டர் ஃபைல், அதில் PRG.x. ஓகே, ஃபைல் ஜெனரேட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 28. ஓகே, இப்போ இருக்க டைமிங் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த PRG.x ஃபைல் வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு ஓகே தரேன்.
ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பேக்கர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்படின்னா நமக்கு ஹலோ பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ட்ரிஸ் டி போர்ட் டி அப்படின்னு என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணுறோம்ல, அது வந்து என்ன பண்ணணும் ரீடிக்ளேர் பண்ணணும் மறுபடியும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டைம் ரீடிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து என்ன பண்ணல, அது வந்து மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ அதனால் என்ன பண்ணிடுச்சு, அங்கே வந்து ட்ரிஸ் டி வந்து எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இதுதான். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு ரீடிக்ளேர் பண்ணியிருக்கேன். pic.h அந்த லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ண கிடையாது. ஒன்லி என்ன பண்ணிருக்கோம் lcd.h அப்படிங்கிற ஃபைலில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள், lcd.h. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு இங்கே pic.h அப்படிங்கிற லைப்ரரி மட்டும் தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா lcd.c இந்த ஃபைல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணல, ட்ரிஸ் டி போர்ட் டி அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, அப்போ நம்ம எந்த போர்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், மைக்ரோஃபோனுக்கு வந்து சொல்லி ஆகணும்ல, அதை வந்து நம்ம சொல்லவே இல்லை. அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு டைம் ட்ரிஸ் டி போர்ட் டி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸாக நான் என்ன பண்ணேன், ட்ரிஸ் டி போர்ட் டி வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டது தான் இஷ்யூ. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி நம்மளோட கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், ஹலோ பேக்கர் அப்படின்னு இருக்கா, அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாமா. இந்த ஹலோவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஹலோ பேக்கர்னு பிரிண்ட் பண்ணது, இப்போது ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ண பாருங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, சேம் ஃபைல் தான், வேறு எந்த ஃபைலுமே கிடையாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டைம் வந்து ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு prg.x அந்த ஃபைல் வந்து இருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20:13 டைமிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 20:13. ஓகே, அப்போ நமக்கு வந்து கரெக்டான டைமிங் தான் இருக்குது. இப்போ அதே ஃபைலை வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு ஓகே தரேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து செக் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் பேக்கர்னு தான் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்மளோட கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோட டைமிங் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 days வரும், அப்படி இல்லைனா 1 or 2 weeks ஆகும். ஓகே, சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ.